ஹேலோ டெக் ஃபேம் ஃபைனலி டிசம்பர் மாதம் வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நவம்பர். ஸோ நவம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆன முக்கியமான அனிமே அண்ட் மாங்கா ரிலேட்டட் நியூஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எவ்ரி மந்த் இப்படி அப்டேட்ஸை கவர் பண்ணலாமா, இல்லை எவ்ரி வீக் கவர் பண்ணலாமான்னு சொல்லிடுங்க. எம்சி அந்த மாதிரி எவ்ரி வீக் பண்ணலாமா, இல்லை மந்த்லி மந்த் பண்ணலாமான்னு நீங்கள் தோட்ஸை சொல்லிடுங்க. ஸோ மிக இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே நியூஸ்லாம் இருக்க போது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். ஸோ ஒரு அப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஐ மொட்டாக்கு. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணிவிட்ட அட்டாக் டைட்டன் இந்த லாஸ்ட் அட்டாக் மூவி பற்றி தான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கல் வைஸாகவும் சரி, ரேட்டிங் வைஸாகவும் சரி சக்கப்போடு போட்டுது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் காட்டப்பட்ட போஸ்ட் கிரெடிட் சீனது கொஞ்சம் மிக்சர் ரிவ்யூஸாக வாங்கிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். என் இதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அட்டாக் டைட்டன் எப்படி இந்த மந்த் ரூல் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இந்த லுக் பேக் மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லுக் பேக் மூவி ஒஸ்காருக்கு நாமினேட் பண்ணக்கூடியதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குன மாதிரி ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது லிட்டரலி ஒரு நல்ல மூவி தான். ஸோ ஒஸ்காருக்கு நாமினேட் ஆகி வின் பண்ணாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி பற்றி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனலில் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த லுக் பேக்குடைய கிரியேட்டரான ஃபுஜிமோட்டோ சென்சையோட மாங்கா தான் செயின்சோ மேன். இந்த செயின்சோ மேன் மாங்கா பார்த்தீங்கன்னா இப்போ மாங்கா ப்ளஸில் நம்பர் 1 ஹாட்டஸ்ட் மாங்கா இருக்குது. ஸோ ஒன் பீஸ் மற்றும் பொருட்டோ போன்ற மாங்காஸை சர்பாஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. செயின்சோ மேன் மாங்கா பற்றி பேசும்போது அனிமே பற்றி பேசாமல் இருக்கலாமா? பிளக்கில் ஒரு அனிமே டைரக்டர் தான் இந்த செயின்சோ மேன் மூவியை டைரக்ட் பண்ணுறா ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டை வச்சுக்கோங்க. அப்படியே பிளக்கில் ஒரு மாங்கா பற்றி பார்க்க போனோம்னா, பிளக்கில் ஒரு மாங்கா பார்த்தீங்கன்னா முடிய போகிறது. இப்போ அதோடைய லாஸ்ட் ஆர்க் போயிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பிளக்கில் ஒரு மாங்கா முடிந்துவிடும். பிளக்கில் ஒரு மாங்கா மட்டும் இல்லை, வில்லன் சாக மாங்கா முடிய போகுது. இன்னும் ஒரு சில சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் முடிஞ்சிடும். இது ஒஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆத்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ வில்லன் சாக ஃபேன்ஸ் எத்தனை பேர் இதை கேட்டு ஷேடாக இருக்கீங்கன்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. அப்படி இந்த மந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மாங்கா முடிஞ்சிருந்துச்சு. அதுன்னு பார்த்தீங்கன்னா ஒஷினோக்கோ. ஆமாம், நிறைய ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதோட மாங்கா எண்டிங் பிடிக்கல. ஸோ அதே மாதிரி தான் ஜேஜேகே எம்ஹெச்ஏ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒஷினோக்கோ ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் எண்டிங் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளக்கில் ஒரு மில்லான்ஸாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஐ எம் வெயிட்டிங். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒஷினோக்கோ மாங்காவோடைய ஆத்தர் அவரோட அடுத்த மாங்காக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த பிக்சரும் இது உங்களுக்காக. அத்துடன் பார்த்தீங்கன்னா சாக்கோமோட்டோ டேஸ் அனிமேக்கான சீசன் 1 2025 ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. அத்துடன் பார்த்தீங்கன்னா சீசன் 2வும் பார்த்தீங்கன்னா அதே இயர் 2025 ஜூலை ரிலீஸ் ஆகுது. அத்துடன் பார்த்தீங்கன்னா கோகோ லூசர் ரேஞ்சர் அனிமேக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகுது. இதே ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டீமன் ஸ்லேயருக்கான லைவ் ஆக்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பிலிருந்து வரப்போகிறதாக ஒரு ரூமர்ஸ் உலாவிட்டு இருந்துச்சு. இதை பற்றின ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்த ரூமர்ஸை கேட்டு நான் ஆடி போயிட்டேன். ஏன்னா அது ஆனிமியாக பார்க்கும்போது ஓகே, லைவ் ஆக்ஷன் செட் ஆகும்போது தெரியல, வரதுக்கான சான்ஸ் கம்மி தான். பட் ரூமர்ஸ் வந்திருக்கு, என்ன நடக்க போதோ தெரியல. பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேரிடெயில் பற்றி தான். ஃபேரிடெயில் மாங்கா பார்த்தீங்கன்னா இந்த 100 இயர்ஸ் கொஸ்ட்டுக்கு அப்புறமா கண்டினியூ ஆகுறத அதோடைய ஆத்தர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ ஃபேரிடெயில் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்கப்பா. அண்ட் ஒன் பஞ்ச் மேன் தரப்புலேருந்து சோம்பி மேனுக்கான கீ விஷுவல் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இது உங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் சோலோ லெவலிங்கும் இந்த வெனம் லாஸ்ட் டான்ஸுக்குமான ஒரு குட்டி கொலா போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அதுவும் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. டேண்டனானுடைய எபிசோட் 7 பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட்டட் அனிமே எபிசோடாக பார்த்தீங்கன்னா IMDbல இருக்குது. ஸோ இதே ரேட்டிங்கோட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீமன் ஸ்லேயருடைய சீசன் 4க்கான எபிசோட் 8ம் இருக்குது. ஸோ 9.8 ஒரு ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. ஒன் பஞ்ச் மேனுடைய ஆத்தர் பார்த்தீங்கன்னா புது மாங்கா சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாங்காவோட பேர் பார்த்தீங்கன்னா பக் ஈகோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரீட் பண்ணலை. ஸோ பண்ணுவாங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ரேட்டிங் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் வார்ஸ் விஷன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆனிமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 ஆனிமே ஸ்டுடியோஸ் அனிமேட் பண்ண போகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் IG ஸ்டுடியோ விட் ஸ்டுடியோ ட்ரிகர்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இதோட அனிமேஷன் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நம்புவோம். அண்ட் யாரெல்லாம் வெயிட் பண்ணீங்களோ கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஃபேட் சீரிஸோடைய ஸ்டே நைட் மூவி டயாலஜி பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோவில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதை ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வருடத்தின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் செல்லிங் மாங்காவாக ஜுஜுட்சு கைசன் மாங்கா இருக்குது. ஸோ அந்த மாங்கா முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அது செல்லிங் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போயிட்டு இருக்குது. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ் ஃப்ரீடன் இருக்குது. ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜுஜுட்சு கைசன் தாறுமாறாக பீக்கில் போயிட்டு இருக்குது. டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா இந்த Fortnite கேம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்ந்து கொலாப் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட கொலாப் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Fortnite சொல்லக்கூடிய ஒரு கேமோடைய கொலாப் பண்ண போகிறாங்க.
இவனுங்க பார்த்தீங்கன்னா கேமோட கொலாப் பண்ணுறானுங்க. ஒரு படி தாண்டி மேலே போய் ட்ராகன் பால் பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸோட போய் கொலாப் பண்ணியிருக்கானுங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுடைய சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது என்பதை அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி மாங்கா பற்றி தான். இந்த மாங்கா பார்த்தீங்கன்னா இப்போ தான் டிவர்ஸ் ஆர்க்குள்ளே போச்சு. என்ன ப்ரோ அங்கேயும் டிவர்ஸ் தானா? ஆமாம், எங்கேயும் டிவர்ஸாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 1 மந்த் பிரேக் பார்த்தீங்கன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா December 23 பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து அவங்க சாப்டர்ஸ் வந்து பழையபடி ரிலீஸ் ஆகும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிரேக் விடப்பட்ட நாட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங் எகெயின் இப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு கூட ஒரு குட்டி அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா December 16 பார்த்தீங்கன்னா அனிமே பூத்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ் டப்பில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து இன்னும் மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நவம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகிய ஒரு சில முக்கியமான அனிமே அண்ட் மாங்கா நியூஸை நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து ஏதாச்சும் முக்கியமான அப்டேட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் மறக்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் அப்படி மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ வந்து ஓரப்பேச வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு எகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஓரப்பேச வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாம் வேணாம்னு கூட மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாமா? டேக் இட் கைஸ், வரட்டா.